நம்ம ஆல்ரெடி லாகின் பேஜ்லேருந்து ஒருத்தங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணும்போது அவங்க வேலிட் யூசரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி அத்தன்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் யூசர் அத்தன்டிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனல்லையே ஆல்ரெடி இருக்கிற ஜாங்கோ பிளேலிஸ்ட்லேயே அந்த வீடியோ வந்துருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் நிறைய யூஆர்எல்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு யூஆர்எலும் ஒவ்வொரு பேஜ் கூட லிங்க்கில் இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம லாகின் பேஜ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்கான செஷன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது அவங்களோட செஷன் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்டை சர்ச் பண்ணிக்கிறேன். டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் சர்வரை ரன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லேண்டிங் பேஜை லாகின் பேஜை தான் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு ப்ரௌசரில் லாகின் பேஜ் வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி யூசர் அத்தன்டிகேஷன் பார்க்கும்போது இப்போ லாகின் பேஜ்லேருந்து ஆல்ரெடி அவங்க யூஸராக இருக்கும்போது அவங்களோட கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணால் அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும். அண்ட் அங்கேருந்து லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது திரும்பவும் அவங்களுக்கான கிரியேட் ஆன செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம நிறையா மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு மெனுவும் ஒவ்வொரு பேஜ் கூட லிங்க்ல இருக்கும். ஸோ லாகின் பண்ணால் டிஃபால்ட்டாக கஸ்டமர் பேஜ் காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு இனிஷியலாக கஸ்டமர் பேஜ் டிஸ்பிளேல இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம எந்த மெனுக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி ஒரு மெனுவிலிருந்து இன்பேஜ் ரவுட்டிங் மூலயமா ஆட் பேஜ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி நம்ம பார்க்குற ஒவ்வொரு பேஜுக்கும் இங்கே மேலே யூஆர்எல்ஸ் டைனமிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த யூசர் அத்தன்டிகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கான ஒரு செஷனை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பேஜ்லேருந்து சப்மிட் பண்ணுறாங்கன்னா செஷன் கிரியேட் ஆகிருக்கும். லாக் அவுட் கொடுக்கும்போது செஷன் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ ஓவராலாக இது செஷனுக்கான ஆக்சஸ் மட்டும்தான் பண்ணும். இண்டிவிஜுவல் பேஜை வியூ பண்ணுறதை நம்ம எந்த விதத்துலையும் பிளாக் பண்ணல. அதாவது அவங்க லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரு மெனுவை பார்க்க முடியும். அவங்க லாகின் பண்ணல அப்படிங்கும்போது அவங்களுக்கு செஷன் கிரியேட் ஆகலை அப்படின்னா எந்த மெனுவையும் அவங்க விசிட் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு திரும்பவும் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். நான் லாகின் பண்ணனையும் இந்த பேஜ் நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கான யூஆர்எல் இங்கே மேலே இருக்குது. ஸோ இந்த யூஆர்எலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணதுனால எனக்கான ஆக்சஸ், அதாவது செஷன் டோக்கன் கிளியராக இருக்கும். இப்போ என்கிட்ட எந்த செஷன் டோக்கனுமே கிடையாது. இப்போ திரும்பவும் இந்த காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நான் லாகினே பண்ணல, எனக்கான செஷனும் க்ரியேட் ஆகலை. ஆனால் இருந்தாலும் என்னால் ஒரு மெனுவை யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது மூலயமா பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆக்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பிளாக் பண்ண போகிறோம். ஒருத்தர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற எந்த பேஜையும் போய் பார்க்க முடியும். இல்லைனா அவரால் லாகின் பேஜை மட்டும்தான் பார்க்க முடியணும். வேறு எந்த பேஜையும் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் இருக்காது. அவர் அந்த பேஜுக்கான யூஆர்எல்லை இந்த இடத்துல மேனுவலாக மாற்றி என்ட்ரு கொடுத்தாலுமே அவருக்கு லாகின் பேஜுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணும். ஸோ திரும்பவும் லாகின் பேஜுக்கு வந்துடுறேன். இப்போ லாகின் பண்ணால் மட்டும்தான் அந்த மெனுவை பார்க்குற மாதிரி நம்ம பேக் அண்ட் லாஜிக் எழுதலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் மெனுக்கான லாஜிக் எழுதலாம். கஸ்டமர் மெனுவை நம்ம ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ அதோட வியூ ஃபைல் வாங்க. இங்கே வியூஸில் மேலே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரம் ஜாங்கோ டாட் contrib dot auth dot decorators. ஸோ django.contrib dot auth dot decorators. ஸோ இதை எடுத்துக்கணும். இதிலிருந்து import login required. ஸோ லாகின் ரிக்வயர்டு அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இந்த டெக்கரேட்டர்ஸ்குள்ளே இருக்கும். நான் அங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வியூஸே ரெண்டு டைப்பாக பார்த்துருந்தோம். ஒன்று ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸு, இன்னொன்று கிளாஸ் பேஸ்டு வியூஸ் பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கிளாஸ் பேஸ்டு வியூக்கு வேறு ஒன்று இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூக்காக இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த லாகின் ரிக்வயர்டை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இனி நம்ம எழுதுகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே இந்த லாகின் ரிக்வயர்டை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ கஸ்டமரோட லிஸ்ட் பேஜ் வந்து இருக்குது. இந்த லிஸ்ட் பேஜை ஒருத்தங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோன்னா அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துட்டு இந்த லாகின் ரிக்வயர்ட் அப்படிங்கிற இந்த பில்டின் ஃபங்க்ஷனை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு பக்கத்தில் சிம்பிள் பேராந்திசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த சிம்பிள் பேராந்திசிஸ்க்குள்ள லாகின் _ URL அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இந்த லாகின் URL கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம அவங்க லாகின் பண்ணலன்னா எந்த பேஜை வந்து நம்ம காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஜ்க்கான URL வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு அவங்க லாகின் பண்ணலன்னா எப்பவுமே லாகின் பேஜை மட்டும்தான் காட்டணும். ஸோ லாகின் பேஜுக்கான URL-ஆக வெறும் ஸ்லாஷ் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வெறும் கொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்லாஷ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ லாகின் பண்ணாமல் இந்த மெனுவை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணிடும். இப்போ ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணல, லாகின் பண்ணாமல் அந்த URL-ஐ வந்து நான் விசிட் பண்ணுறேன். order/all/customers அப்படின்ட்டு இருக்கிற URL வந்து விசிட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா திரும்பவும் ரீடைரக்ட் ஆகிட்டு அதே லாகின் பேஜுக்கு தான் வந்து வந்திருக்கு. இதுவே வந்து நான் இப்போ லாகின் வந்து பண்ணுறேன். யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே வரும்போது லேண்டிங் பேஜாக ஆல் கஸ்டமர் பேஜ் தான் வந்து வச்சுருந்தோம். இப்போ நான் இங்கேருந்து வேறு மெனு வந்து போயிட்டேன். இப்போ போயிட்டு ப்ரௌசர்லேருந்து URL-ஐ சேஞ்ச் பண்ணி நான் ஆல் கஸ்டமர் பேஜை வந்து விசிட் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம URL-ஐ மாற்றி என்ட்ரு கொடுத்த போது கரெக்டாக கஸ்டமரோட லிஸ்ட் பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் திரும்பவும் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கஸ்டமர் லிஸ்ட் பேஜை வந்து விசிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் என்ன ஆகுது, திரும்ப லாகின் பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. இது எப்படி ரீடைரக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ லாகின் பண்ணாமல் ஒரு பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட ஆக்சுவல் அந்த பாத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் மார்க் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ லாகின் பண்ணால் மட்டும்தான் இப்போ இந்த மெனு வந்து பார்க்க முடியும். ஆனால் வேறு மெனுஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே நம்ம இன்னும் லாகின் பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு செட் பண்ணல. அதனால அந்த மெனுஸ் எல்லாமே லாகின் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்து போகிறேன். ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட் பேஜோட URL இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்து தெரியுது. லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் இங்கே போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கான URL வந்து பேஸ்ட் பண்ணுறேன். inventory/products அப்படின்னு. இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகுது. இதே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆர்டர்ஸ் பேஜ் வந்து கொடுக்குறேன். ஆர்டர்ஸ் பேஜ் வந்து கொடுக்கும்போது லாகின் பேஜுக்கு நம்மளை ரீடைரக்ட் வந்து பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸில் எந்தெந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் எல்லாமே லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த யூசர்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஃபங்க்ஷனுக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனை காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும். கேப் வந்து இருக்கக்கூடாது. அதாவது இந்த லைனுக்கும் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் லைனுக்கும் வந்து கேப் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே அட்டாச்சாக வந்து இருக்கணும். நம்ம எழுதுகிற அத்தனை ஃபங்க்ஷனுக்குமே இந்த லைனை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். கஸ்டமருக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஆர்டர்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எழுதியிருக்க எல்லா ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ்க்குமே வந்து இந்த லாகின் ரிக்வயர்டு வந்து செட் பண்ணிட்டேன். இனி லாகின் பண்ணாமல் கஸ்டமருக்கும் சரி ஆர்டருக்கும் சரி எந்த மெனுவை அவங்க வியூ பண்ணணும்னு நினச்சாலும் லாகின் பண்ணலன்னா லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் வந்து பண்ணிடும். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் கஸ்டமர்ஸ்க்கும் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் வந்து எழுதியிருந்தோம். ஆனால் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் பேஸ்டு வியூஸ் வந்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் வச்சு தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் பேஸ்டு வியூஸ்க்காக மாற்றிருந்தோம். அங்கே போயிட்டு எப்படி லாகின் பண்ணால் மட்டும் அந்த மெனுவை விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ இன்வென்ட்ரி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட வியூஸ் வந்து வந்தோன்னா இங்கே ப்ராடக்ட்ஸுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எழுதுனத கமெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளாஸ் பேஸ்டாக வந்து நம்ம மாற்றிருந்தோம். இப்போ ஒரு கிளாஸ் பேஸ்டுக்கு இப்போ ஃபங்க்ஷனில் பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டிஸை வந்து அப்ளை பண்ணணும்னா இங்கேயும் நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா ஃப்ரம் Django .contrib.auth.mixins அப்படின்னு ஒன்று இருக்கும். Django.contrib.auth.mixins. ஸோ இதிலிருந்து
import login required mixin. ஸோ இந்த மிக்ஸினை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூக்காக லாகின் ரிக்வயர்டுங்கிற பில்டின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ, கிளாஸ் பேஸ்டு வியூக்காக இந்த லாகின் ரிக்வயர்ட் மிக்ஸின் அப்படிங்கிற பில்டின் கிளாஸ் வந்து அதே ஒர்க்கை வந்து பண்ணும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க இந்த லாகின் ரிக்வயர்டு மிக்ஸின் அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் வந்து பண்ணணும். இந்த வியூ அப்படிங்கிறத நம்ம எழுதின கிளாஸ்க்குள்ளே ஆல்ரெடி இன்ஹெரிட் வந்து பண்ணியிருப்போம். கூடவே இந்த லாகின் ரிக்வயர்டையும் நம்ம இன்ஹெரிட் வந்து பண்ணணும். ஆனால் வியூக்கு அப்புறம் கமா கொடுத்து இந்த லாகின் ரிக்வயர்டை கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி தரணும்னா ஃபஸ்ட்டு இந்த லாகின் ரிக்வயர்டு தான் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வியூ வந்து இருக்கணும். ஸோ ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணும் அவங்க வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்சுவல் வியூக்கான லாஜிக்ஸை வந்து ரன் பண்ண விடும். ஃபஸ்ட்டு அது செக் பண்ணும்போது லாகினே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் வந்து பண்ணிடும். இப்போ ரீடைரக்ட் பண்ணணும்னா அந்த யூஆர்எலை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு லைனாக வந்து அதுதான் வந்து இருக்கணும். இங்கேயும் லாகின் யூஆர்எல் வந்து எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு லாகின் பேஜுக்கு போகணுன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கேயும் ஒர்க் வந்து அவ்வளோதான். லாகின் ரிக்வயர்ட் மிக்ஸ்னு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதை இன்ஹெரிட் பண்ணும்போது நம்ம எழுதக்கூடிய கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்து இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வியூ வந்து வரணும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைனை லாகின் யூஆர்எல் ஈக்குவல் டு ஸோ எந்த யூஆர்எலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுமோ அந்த யூஆர்எலோட பாத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் inventory/products அந்த ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு inventory/products அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். சாரி, நம்ம இந்த பேஜுக்கு வந்து ஆட் பண்ணல. வியூஸில் நம்ம லாகின் ரிக்வயர்ட் மிக்ஸின் ஆட் பண்ணியிருந்தது வந்து ஆட் வியூக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாகின் ரிக்வயர்ட் மிக்ஸின் எடுத்துக்கிட்டு அதோட லிஸ்ட் வியூக்காக மாற்றணும். ஸோ லிஸ்ட் வியூ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லாகின் ரிக்வயர்ட் ஆட் பண்ணிவிட்டு கோடுக்குள்ளே லாகின் யூஆர்எல் ஈக்குவல் டு கொட்டேஷன் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுத்துடணும். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் வந்து பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கிளாஸ்க்குமே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் லாகின் யூஆர்எல் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஸ்லாஷ் அண்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு வச்சுருந்த எல்லா கிளாஸ்க்குமே வந்து இந்த லாகின் ரிக்வயர்டை நம்ம இன்ஹெரிட் வந்து பண்ணிவிட்டு லாகின் யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற எந்த யூஆர்எலையுமே வந்து அவங்க லாகின் பண்ணாமல் பார்க்க முடியாது எக்ஸப்ட் இந்த லாகின் பேஜோட யூஆர்எலை தவிர. ஸோ இதுக்கப்புறம் எந்த யூஆர்எல் இருந்தாலும் லாகின் பண்ணால் மட்டும்தான் யாராலையுமே வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.